Hi guys, this is Vijay from Cat Center Party. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிரியோல இருக்க சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், எதுக்கு இந்த செலக்ட் ஒர்க்கிங் டைரக்டரி இருக்குன்னு. மற்ற சாஃப்ட்வேர்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு பார்ட் மாடலிங்கோ ஒரு ஷீட் மெட்டலோ சர்வீஸ் எனிதிங் அதை நீங்கள் சேவ் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் ஃபைல் நேம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அது எங்கே சேவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு லொக்கேஷன் கொடுப்பேன். ஆனால் கிரியோல பார்த்தீங்கன்னா எங்க சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே கொடுக்கணும். இதால என்ன பெனிஃபிட்னா, சப்போஸ் ஒரு பவர் கட்டோ இல்லை ஒரு சிஸ்டம் ஷட் டவுனோ ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட ஒர்க்ஸ் வந்து அந்த நீங்க கொடுத்த செலக்ட் ஒர்க்கிங் டைரக்டரியில இருக்கிறது டிஃபால்ட்டாவே சேவ் ஆயிடும். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா செலக்ட் ஒர்க்கிங் டைரக்டரி எப்படி செட் பண்றதுன்னு பார்ப்போம். இது நீங்க கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து ஃபைல்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். உங்க சிஸ்டம்ல இருக்க அந்த சி டிரைவ் ஆர் டி டிரைவ், இது நீங்க டி டிரைவ்னு கொடுத்துட்டு இங்க நான் ஆல்ரெடி ஒரு விஜய்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டரை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதுல நான் கிரியோ தான் என்னோட ஒர்க்கிங் டைரக்டரியா நான் செட் பண்றேன். இப்போ செட் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு எப்படி பாக்குறதுனா, கீழே பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லி சேஞ்ச் டு உங்களோட டிரைவோட லொகேஷன் வந்து இங்க காட்டும். இல்லைன்னா இன்னொரு மெத்தடும் இருக்கு. ஃபோல்டர் ட்ரீ நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே உங்களால ஒர்க்கிங் அவங்களோட சிஸ்டம்ல இருக்க ஃபோல்டர்ஸ் எல்லாமே இங்க உங்களுக்கு காட்டும். இப்போ நான் என்ன பண்றேன்னா டி டிரைவை செலக்ட் பண்ணிட்டு இதுல நான் என்னோட ஃபோல்டரை நான் கண்டுபிடிக்கிறேன். என்னோட ஃபோல்டர் வந்து ஓகே விஜய்னு வந்துடுச்சுன்னா இங்க செட் அஸ் த ஒர்க்கிங் டைரக்டரின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ செட் ஆயிடும். இப்பயும் என்ன வந்திருக்கு கீழே சக்சஸ்ஃபுல்லி என்னோட டிரைவ்ல செட் பண்ணிட்டேன்னு வருது. இப்போ திருப்பி இதை என்னால செட் பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் நம்ம ஆல்ரெடி செட் பண்ணிட்டோம்னால இது திருப்பி செட் பண்ண முடியாது. நீங்க சேஞ்ச் பண்ணணும்னா இன்னொரு ஃபோல்டரை கொடுத்தாதான் சேஞ்ச் ஆகும். இதுக்குள்ள சப் ஃபோல்டர்ஸையும் உங்களால ஒர்க்கிங் டைரக்டரா செட் பண்ணிக்க முடியும். ஒவ்வொரு தடவையும் நீங்க சேஞ்ச் பண்ணும்போது இந்த ஆட்டோ கேர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கமெண்ட் பார்லாம் நீங்க என்ன கமெண்ட் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கீழே காட்டும்ல, சேம் இங்க கிரியோல இதுதான் கமெண்ட் பார்ன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி ஒர்க்கிங் டைரக்டரி செட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நியூன்னு கொடுத்துட்டு ஒரு பார்ட் மார்னிங்குள்ள போறேன்னு வச்சுக்கோங்க. மோஸ்டா யூசர் டிஃபால்ட் ஆஃப் பண்ணிட்டு தான் போகணும். ஏன்னா யூசர் டிஃபால்ட் டெம்ப்ளேட் ஆஃப் பண்ணாம நீங்க போயிட்டீங்கன்னா அது இன்ச்சஸ் தான் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஆனா எல்லா நேரத்துலயும் நம்ம காஷியஸா கொடுப்போமான்னு தெரியல. சம்டைம் உள்ள போயிட்டீங்கன்னா டிஃபால்ட் டெம்ப்ளேட்டா ஆஃப் பண்ணாம உள்ள போயிட்டீங்கன்னா அது எப்படி சேஞ்ச் பண்றது நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ ஃபைல்குள்ள போயிட்டு இங்க ப்ரிப்பேர்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். இந்த ப்ரிப்பேர்க்குள்ள மாடல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த மாடல் ப்ராப்பர்ட்டியை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இங்க எந்த யூனிட்ஸை நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்கன்றது வரும். ஏன் எனக்கு எம்எம்ல காட்டுன்னா, நான் அஃப்கோர்ஸ் நான் டிஃபால்ட் டெம்ப்ளேட்டை இன்ச்சஸ் வந்து எம்எம்மா நான் மாத்திட்டேன். ஆனாலும் இப்போ எப்படி சேஞ்ச் பண்றது நான் காட்டுறேன். சேஞ்ச் நீங்க கொடுத்துட்டு இங்க யூனிட் மேனேஜர்ன்றது ஒன்று கிரியேட் ஆகும். இப்போ இதுல வந்து இன்ச்சஸ் இருக்கும், எம்எம் இருக்கும், எல்லா யூனிட்ஸும் இருக்கும். இப்போ இதுல நான் இன்ச்சஸ்ன்னு கொடுத்து இங்க செட் கரண்ட்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அது நான் கொடுத்துட்டேன்னா இங்க உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் வந்து காட்டும். கன்வெர்ட் டைமென்ஷன், இன்டர்பிரட் டைமென்ஷன்றது. இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, இங்கேயும் உங்களுக்கு எக்ஸாம்பிள காட்டுவாங்க. இப்போ ஒரு எம்எம்னா ஒரு இன்ச்சஸ்னா அது 25.4 எம்எம்மா அது கன்வெர்ட் பண்ணும். சப்போஸ் இப்போ நீங்க ஒரு 20 லென்த்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிங்கன்னா அந்த 20 × 24.5 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு லென்த் வந்து கிடைச்சிடும். அதே நீங்க இன்டர்பிரேட்டரை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ 20 வரைஞ்சா அஃப்கோர்ஸ் அது 20 எம்எம்மா தான் இருக்கும். 20 இன்ச்சஸ் 20 எம்எம்மா கன்வெர்ட் ஆயிடும். அது 25.4ஓட கால்குலேட் பண்ணாது. இதுதான் அது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இப்போ நான் என்ன பண்றேன்னா இது நான் எம்எம்மாவே வச்சுக்கிறேன், வேற எதுவும் எனக்கு தேவையில்லை. இப்படிதான் ஒன்ஸ் நீங்க டிஃபால்ட் டெம்ப்ளேட் ஆஃப் பண்ணாம உள்ள வந்துட்டீங்கன்னா எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு இங்க காட்டும். இப்போ இது இன்ச்சஸ்ல இருக்கு. இப்போ நான் இதே திருப்பி எம்எம்மாவே நான் மாத்திக்கிறேன். இப்போ க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு அது எம்எம்ல இருக்கும். இன்னொன்னு இந்த கிரியோ மட்டும் இல்ல, எந்த சாஃப்ட்வேர் நீங்க ஓபன் பண்ணாலும் யூனிட்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். உள்ள போறதுக்கு முன்னாடியே எந்த யூனிட்ஸ்ன்றது செட் பண்ணிட்டு உள்ள போங்க. அதுதான் இருக்கிறதுல பெஸ்ட் சாய்ஸ். அஃப்கோர்ஸ் உள்ள போய் கூட மாத்திக்கலாம். ஆனா அது மாத்தினா சம்டைம்ஸ் டயக்ராம் வந்து எரர் த்ரோ பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எப்போ உள்ள போறதுக்கு முன்னாடி இருந்தாலும் சரி டைமென்ஷன்ஸை செட் பண்ணிட்டு உள்ள போறது
என்னோட பெஸ்ட் சாய்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். இப்போ சில பேர் எல்லாம் போன் எல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா பிளாக் ஸ்கிரீன் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா நான் வச்சுக்கிறது ஒயிட் ஸ்கிரீனு. இப்போ இந்த ஒயிட் ஸ்கிரீனா பிளாக் ஸ்கிரீனா மாத்த முடியாதுன்ற ஒரு டவுட் உங்களுக்கு வரும். ஆனா அஃப்கோர்ஸ் மாத்த முடியும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா ஃபைல்குள்ள போயிட்டு இங்க ப்ரிப்பேர்னு இருக்கா, இல்ல ப்ரிப்பேர் இல்ல, ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு இங்க சிஸ்டம் அப்பியரன்ஸ் ஒன்று இங்க காட்டும். இங்க பாத்தீங்கன்னா டிஃபால்ட் டெம்ப்ளேட் லைட்டு டார்க்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இப்போ நான் டார்க் தீமை நான் செட் பண்ணிக்கிட்டேன்னா உங்களுக்கு பின்னாடி வந்து டார்க் தீமா மாறுது உங்களால பார்க்க முடியும். கரெக்டா? இது வந்து நான் என்னோட ஃப்ரெண்ட் இது வந்து சில பேர் வந்து எப்பவுமே டார்க் தீமை தான் அதிகமா விரும்புவாங்க. ஸோ இங்க நீங்க டார்க் தீம் அதிகமா விரும்புறீங்கன்னா டார்க் தீம்ல அதிகம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் லைட் தீமே நான் வச்சுக்கிறேன். இன்னொன்னு மாடல் டிஸ்பிளேல வந்துட்டீங்கன்னா இப்போ இங்க நீங்க பாத்தீங்கன்னா என்னோட டேட்டம்ஸ் எல்லாமே ஐசோமெட்ரிக்ல அரேஞ்ச் ஆயிருக்கு. இத நான் ட்ரைமெட்ரிக்னு கொடுத்தா அந்த டேட்டம்ஸ் வந்து ட்ரைமெட்ரிக்கா அரேஞ்ச் ஆகும். இப்போ நான் அப்ளைன்னு கொடுக்குறேன். இப்போ போய் பாத்தீங்கன்னா என்னோட டேட்டம்ஸ் வந்து ட்ரைமெட்ரிக்கா அரேஞ்ச் ஆயிருக்கு. உங்களுக்கு ஐசோமெட்ரிக்ல வேணுமா இல்ல ட்ரைமெட்ரிக்ல வேணுமா, அது உங்களோட சாய்ஸ். உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்க அப்ளை பண்ணிட்டு ஓகே நீங்க கொடுத்தீங்கன்னா இப்போ இங்க என்ன கேக்குதுன்னா நீங்க என்ன சேஞ்ச் பண்ணீங்களோ அதுக்கான ஃபைல் வந்து ஒன்று கிரியேட் ஆகும். அந்த ஃபைல் இருக்கிற ஃபைலோட ரீப்ளேஸ் ஆயிடும். ஓகேன்னு கொடுத்துட்டீங்கன்னா இப்போ வந்து இது டிஃபால்ட்டாவே ட்ரைமெட்ரிக்ல நம்ம செட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இதுல எது ஃப்ரண்ட் பிளேனு எது ரைட் பிளேனு சொல்றது உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிளேன்ஸ் மேல உங்க கர்சரை வைக்கும் போது அது என்ன பிளேன்றது அங்க உங்களுக்கு பேர் காட்டும். இப்போ எனக்கு இந்த மாதிரி பேர் காட்டுறது டிஃபால்ட்டாவே இருக்குன்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா வியூக்குள்ள போய்க்கோங்க. இங்க உங்களுக்கு பிளெயின் டேக் டிஸ்பிளேன்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். இது நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த பிளெயின் மேலே அது என்ன பிளெயின்றது நேம் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல எந்த அளவுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோல நம்ம இன்னும் அதிகமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பத்தி பார்ப்போம்.